Hello guys, welcome back. Number 5.30 Collision of elastic bodies based problem in ME3351 Engineering Mechanics. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2025 அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் we are going to solve now. Two bodies, one of mass 28 kg moves with velocity 8.5 meter per second, strikes on another body of mass 14 kg moving in the opposite direction with velocity 8.5 meter per second centrally. Find the velocity of each body after the impact if the coefficient of restitution is 0.8. ஸோ இதில் டயக்ராம் இல்லை, கரெக்டுங்களா? டயக்ராம் என்னங்கிறத நம்ம இங்கே வரைஞ்சாகணும். இது தவிர இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ வச்சு நம்ம சில ஃபைண்டிங்ஸ் இருக்குது, அந்த ஃபைண்டிங்ஸையும் நம்ம சொல்லிட்டு தான் சம்குள்ளே போகணும். அது என்னங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம். 28 at the rate of 8.5 meter per second, 14 kilogram at the rate of 8.5 meter per second, and the value of E, coefficient of restitution equal to 0.8. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, if the value of E equal to 1 அப்படின்னு சொன்னால் the collision is perfectly elastic. அப்போ என்னென்னா U1 equal to 8.5 இருக்குது, இங்கே U2 equal to 8.5. ஏன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு சொல்கிறேன். when the value of U1 equal to 10 meter per second, இங்கே the value of U2 equal to 5 meter per second இருக்குன்னு வச்சுங்களேன். ரெண்டும் ஹிட் பண்ணதுக்கப்புறமா இப்படி மூவ் ஆகும் இல்லையா, ஆப்போசிட் டைரெக்ஷனில். நவ் த ஃபைனல் வெலாசிட்டி வில் பிகம் 5 meter per second. தி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் 2 வில் பிகம் 10 meter per second. என்னங்கிறது புரிஞ்சிச்சா? இந்த வெலாசிட்டி இங்கேயும் இந்த வெலாசிட்டி இங்கேயும் போயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் பர்ஃபெக்டாக இருக்கும் whenever there is a elastic collision. ஆனால் the value of E is less than 1 இருக்கு இல்லையா, that refers to inelastic collision. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டும் இடிக்கும், ஆனால் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வெலாசிட்டியோட வேல்யூஸ் ரொம்ப டவுனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றுத்தோட வேல்யூ ரொம்ப டவுனில் இருக்கும், இன்னத்தோட வேல்யூ. ஸோ த வேல்யூஸ் வில் நாட் பி ஈக்குவல், எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அப்போ என்னவா ஆகும் அப்படிங்கிறத தான் இப்போ சம்மில் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் V1 டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு V2 and there will be no exchange அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால் இது ரெண்டும் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆகாதுங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு திங், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ முதல்ல மொமெண்டமை கன்சர்வேஷன் பண்ணணும். M1U1 ப்ளஸ் M2U2 ஈக்குவல் டு M1V1 ப்ளஸ் M2V2. மாஸ் 28 × 8.5, 14 × 8.5. அந்த வேல்யூஸை பொறுத்த மட்டும் U1 is moving in positive direction, U2 is moving in negative direction, which is equal to 28V1 plus 14V2. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 28 × 8.5 238, 14 × 8.5 minus 119. ஏன்னா மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 119. 28V1 plus 14V2 equal to 119. We just divide it by 14 எடுத்தீங்கன்னா 2V1 plus V2 equal to 8.5, and that is the equation number 1. இரண்டாவது, coefficient of restitution E equal to V2 minus V1 divided by U1 minus V2. V2 ஓட வேல்யூ தெரியாது, V1 தெரியாது. ஸோ V2 minus V1 E equal to 0.8. U1 minus U2க்கு 8.5 minus of minus 8.5. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8.5 8.5 ஆட் பண்ணிங்கன்னா 17, கரெக்டுங்களா? ஸோ திஸ் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு. ஸோ 0.8ஓட 17 மல்டிப்ளை பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. அண்ட் ஃபைனலி 17 × 0.8 மல்டிப்ளை பண்ணும்போது 13.6ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ V2 minus V1 which is equal to 13.6, and that is equation number 2. So we got the values of equation. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் என்ன பண்ண போகிறோன்னா we are going to solve பண்ணலாமா? V2 minus V1 equal to 13.6, அதுவே 2V1 plus V2 equal to 8.5 அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேங்களா? இதை பண்ணுறது தானே என்ன பண்ணுறோம், இதை V2 plus 2V1 which is equal to 8.5. ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் இருக்குல்லையே, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஆக்சுவல் ஈக்குவேஷன் V2 minus V1 equal to 13.6. இப்படி வச்சா தான் நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. அதுக்காக ஸோ இது மைனஸ் ஆகுது, this becomes negative, this becomes negative, this V2 cancels, this is minus V1, this is 5.1 positive. ஏன்னா 13 is positive,
8 is negative. அதனால் ப்ளஸ் மைனஸ் சொல்லும்போது ப்ளஸ். The value of V1 equal to minus 1.7 meter per second. அதாவது இந்த 28ங்கிறது இப்படி போகும்போது V1 equal to minus 1.7 meter per second அப்படின்னு மாறிடுது. ஸோ வாட் அபவுட் த வேல்யூ ஆஃப் V2? இங்கே M2லேருந்து V2 போகுது இல்லையா, இப்போ இங்கே போகும்போது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அது எவ்வளோங்கிறத செக் பண்ணும். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் திஸ் வேல்யூ ஆஃப் திஸ் V1, அப்படியே அதை ஒரு ஈக்குவேஷன் V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு 13.6 இல்லையா, அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். V2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1.7 ஈக்குவல் டு 13.6 ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1.7. இது இங்கே போகும்போது 13.6 மைனஸ் 1.7னா 11.9 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ 11.9 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் தட் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வி காட் த வேல்யூஸ் ஆஃப் V1 அண்ட் V2. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ த வேல்யூ ஆஃப் V1 இஸ் மைனஸ் 1.7, V2 ஈக்குவல் டு 11.9. வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட்டுங்கிறது V1 மட்டும் கிடையாது, V2வும் கூட. ஸோ ரெண்டுமே வேணும் இல்லையா, அதனால் இது ரெண்டும் இங்கே வந்து எலாஸ்டிக்கில் கொலிஷன் ஆகுது. கொலிஷனாக இப்படி போகும்போது திஸ் பிகம்ஸ் V1, திஸ் பிகம்ஸ் V2 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இதே விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சில ஐடியாஸ் நான் பிச் பண்ணுறேன், அந்த ஐடியாஸ் படி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ when the value of coefficient of restitution which is equal to 0.6ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், and the value of U1 which is equal to 10 meter per second, the value of U2 equal to 20 meter per second, இதை விட அதிகமாக இருக்கிறதா காண்போம். then what will be the value of V1 and what will be the value of V2? இப்படி பிச் பண்ணால் எப்படி இருக்கும், சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? and then you can apply like this. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்பட்ட வேண்டியது, when E equal to 0.6, U1 10, U2 20 மீட்டர் இருந்துச்சுன்னா V1ஓட வேல்யூ V2ஓட வேல்யூ in how many meter per second அப்படிங்கிற ஆன்சரை you can find out. சரிங்களா? ஸோ this is what I can suggest it for you. By the way, this is the end of this video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். that would be helpful for them. And please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.